நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு இன்று பரிபூரணமாக கிடைக்க கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த வருடம், அதாவது 2025வது வருடம் உங்களது ராசி நட்சத்திரங்களுக்கு கிரகப்படி எப்படி இருக்குங்கிறதையும், இந்த வருடம் நீங்கள் எதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் செய்யாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் காணலாங்க. இதே மாதிரி மாத பலன், வார பலன், ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அனைவரிடத்துலையுமே அன்பு மனதுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, முதல்ல உங்களோட கிரக நிலையங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராசி ஸ்தானத்தில் செவ்வாயும், சகோதர ஸ்தானத்தில் கேதுவும், சத்ருஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன் இந்த மூன்றும், அஷ்டமஸ்தானத்தில் சனி, சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும் இருக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம். பொதுவாகவே கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம், ஆயில்யம் சொல்லி இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குங்க. சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும், மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டவராகவும் இயற்கையிலே இருப்பீங்க. அது படைப்பிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய அந்த குரு பகவான் 14/5/2025 முடிய சஞ்சாரம் செய்வதனால முதல் 4.5 மாதங்கள் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருப்பது மட்டும் இல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. இந்த 4.5 மாதம் நீங்கள் எதை தொட்டாலுமே நல்லபடியாக துலங்கும். அதனால் புது முயற்சிகள் எடுக்கதா இருந்தாலும் இந்த 4.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் துவங்கினா ரொம்பவே சிறப்பாக அமையும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். குருவின் சாதக சஞ்சாரத்தால் ஆண்டின் முற்பாதியில் பல்வேறு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கப் போகுதுங்க. இந்த 2025வது வருடம், அதாவது முதல் பாதி அமோகமோ அமோகம், வெற்றியோ வெற்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட கிரக நிலைகள் இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும், பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களும் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2025வது வருடம். அதனால் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் அடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதிகாரிகளுக்கு இடையே ஒத்துழைப்பானது மிகவும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு மேல் அதிகாரியாக இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இந்த 2025வது வருடம் முழுவதுமே ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமைய பெற்று இருப்பதால், குறிப்பாக முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஜீரணமாகக்கூடிய உணவுகளே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆண்டின் தொடக்கத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் வரும் 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் உண்டாகிய மருத்துவ செலவுகளும் குறையுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த மனைவி, குழந்தைகள் எல்லாருக்குமே இருந்த சின்ன சின்ன மருத்துவ செலவு கூட இனி படிப்படியாக குறைஞ்சிருங்க. உங்கள் செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதியை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சனியின் சாதக சஞ்சாரத்தால் ஏப்ரலுக்கு பிறகு குடும்பத்தில் பல்வேறு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் இருக்குதுங்க.
வரும் 14/5/2025 பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பதும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வதும் மிகவும் நல்லதுங்க. பணத்தை ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்தே நீங்கள் முதலீடு செய்யுங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் யோசித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் என்றாலும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றில் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. யாருக்கும் அவசரப்பட்டு யோசிக்காமல் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பின்னாடி அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானத்தோடு யோசித்து வாக்குறுதிகளை கொடுங்க. விரும்பிய இடம் மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் முதல் சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதனால் கவலை எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். வரும் 2025ஆம் ஆண்டில் சர்ப்ப கிரகம், சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு கேது ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ல் கேதுவும் 9ல் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஆண்டு முற்பகுதியில் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலங்கள், எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. வரும் 18/5/2025 முதல் ஏற்படக்கூடிய சர்ப்ப கிரக மாற்றத்தின் மூலமாக, அதாவது ராகு கேது மாற்றத்தின் மூலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. அது எவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது. ஏன் அப்படின்னா, ராகு கேது மாற்றத்திற்கு பிறகு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. குறிப்பாக உறவினர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியுங்க. அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வரும் 2025ஆம் ஆண்டில் எந்த ஒரு விஷயத்துலையுமே சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக இருந்தால் நல்ல வாய்ப்புகளை அடையலாம். அதுக்கப்புறம் என்ன, முடிந்தவரை கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவையுமே நீங்கள் கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வருஷம் எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் நம்ம பிரச்சனை வரும், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். அதுபடி நடந்தால் நடப்பது எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காம வீடியோ முழுவதையுமே பொறுமையாக கேளுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அஜீரண கோளாறு, கை கால் அசதி போன்றவை உண்டாகினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றலை பெறுவீங்க. குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல் குறையும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க. சொன்ன மாதிரி தான், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்பப்போ ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை நம்ம தவிர்க்கலாங்க. அடுத்து என்ன, கடகராசியில் இருக்கக்கூடிய குடும்பம், பொருளாதார நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து சென்றால் ரொம்பவே நல்லதுங்க. திருமண சுப காரிய முயற்சிகளில் ஆண்டின் தொடக்கத்தில் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார மேம்பாடுகளால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களால் வீண் வம்பு வழக்குகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்கள் மூலம் ஆதாயங்களை அடைய முடியும்.
கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்கும் பணவரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்குங்க. அது எப்படி இருந்தாலும் என்ன நெருக்கடிகளையும் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களையே நீங்கள் அடைவீங்க. அதான் நான் சொன்ன மாதிரியே முதல் 4.5 மாதங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களுக்கு பண வரவு பொருளில் நமக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் நிறைய சேமிப்பு பணம் இந்த வருடம் தங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை சிந்தித்து செயல்படுங்க. அது பண விஷயத்துலையும் தான். முக்கியமாக பண விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்பட்டால் மட்டுமே வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். ஏன்னா இந்த வருடத்தில் நீங்கள் அவசரப்பட்டோ யோசிக்காமலோ பண விஷயத்தில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது மூலியமாக யாருக்காச்சும் நீங்கள் வீணாக பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை இந்த வருஷம் வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் யோசித்து பணத்தை செலவு பண்ணுங்கள். யாருக்கும் வாக்குறுதியுமே யோசித்து கொடுங்க. அதுக்கப்புறம் கடக ராசியில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் பதற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஆதாயத்தையும் பெற முடியும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க. உத்தியோகஸ்தர் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற குழப்பங்களும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்தாலும் எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் இந்த கடகராசிக்கு இருக்குங்க. எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியாக விலகும். எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பும் அமையுங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த வருடம் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அது வெற்றி தான் தரும். கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த 2025 வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கட்சி பணிகளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு வீண் விரயங்கள் அதிகரிக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பொருளாதார நிலையில் சரளமான நிலை இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மக்களின் ஆதரவினை பெற முடியும். எதிர்பாராத உயர் பதவி கிடைக்கும். பெயர் புகழ் உயரும். பத்திரிகை நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்குங்க. அடுத்து கடகராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பயிர் விளைச்சல்கள் சிறப்பாக அமைய நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் நீர் வரத்து குறையும் என்றாலும் எதிலையும் எதிர்நீச்சல் போட்டாவது லாபத்தை பெற்று விடுவீங்க. புதிய பூமி, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த 2025 வருடம் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். அரசு வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப விவகாரங்களை பிறரிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் நல்லது நடக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெற்று உங்களுக்கு ஏற்பாடும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பலன் உண்டாகுங்க. கல்வியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். கல்வியில் முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டிய காலம் இதுங்க. மந்த நிலை, ஞாபக மறதி போன்றவை ஏற்பட்டாலும் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைய முடியுங்க. முயற்சி தேவை. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. பயணங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற நட்புகளால் வீண் பழி சொற்களும் மன நிம்மதி குறைவும் உண்டாகும். பெரியோர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். குரு பகவான் 14/5/2025 முதல்
12இல் சஞ்சரிப்பதனால வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு கொண்டக்கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்லதுங்க. தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்மையே தரும். குருனாலே அது நம்ம தட்சணாமூர்த்தி தான். அதனால் இந்த வருடம் எது தொடங்கும் முன்பும் தட்சணாமூர்த்தியை மனதில் வைத்து மனதார வேண்டி தொடங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் ராசிக்கு 18/5/2025 முதல் 2இல் கேதுவும் 8இல் ராகு சஞ்சரிப்பதனால ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும், சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும், மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது, கண்ணில் மை வைப்பது, அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதையும் கடைப்பிடிச்சுக்கோங்க. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, சதுர்த்தி விரதங்கள் இருப்பது, செவ்வல்லி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது, சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் சொல்வது, கருப்பு எள், வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது, இது எல்லாமே இந்த வருடத்தோட பரிகாரம் தாங்க. உங்களால் இதை முடிஞ்சளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. ஒரு வேளை என்னால் போக முடியலை, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நான் சொல்கிறத மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள், அதாவது தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைங்க, விநாயகருக்கு பார்த்தா திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம். துர்க்கை அம்மனுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, இந்த நாட்களில் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க. இல்லைங்க எனக்கு அது கூட டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்குது, அதனால் நான் போய் தான் ஆகணும், அப்படி இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி நிதானமாக ஒரு நிமிடம் துர்க்கை அம்மனையும் தட்சணாமூர்த்தியையும் விநாயகர் பகவானையும் மனதார வேண்டி உங்கள் மனக்குழப்பங்களை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதோர் மாற்றம் இந்த வருடம் கண்டிப்பாக அமையும். இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், வியாழன். அதிர்ஷ்ட கல் முத்து. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா வெங்கடாச்சலபதிங்க. வெங்கடாச்சலபதியும் நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமைய நான் மனதார வேண்டிக்கிறேன். விடாமுயற்சியுடன் ஒரு இலக்கை வச்சு நீங்கள் அதன் வழியில் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க. எல்லா நாளுமே நல்ல நாளாகவும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். நேர்மையான வழியில் கூட இருக்கவங்க கிட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் நீங்கள் நடந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் வரதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். அதனால் விடாமுயற்சியை கைவிடாதீங்க. முயற்சியை தொடர்ந்து உங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய வெற்றியை இந்த வருடம் நீங்கள் ஈட்டுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வகுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் கூட இருக்க உறவுகளின் மீது சிறு சிறு கோபங்கள் இருந்தாலும் இந்த வருடம் அந்த கோபங்கள் அனைத்தையும் தகர்த்து உங்கள் மனசில் நல்ல அன்பையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். கோபம் ரொம்ப நாள் நிலைக்காதுங்க. அன்பை வச்சு பாருங்கள், அது ரெட்டிப்பாக உங்களுக்கே வந்து சேரும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்கள் சுற்றி இருப்பவர்கள் மீது இருந்த சிறு சிறு கோபங்களையும் அகற்றி விட்டு நல்ல எண்ணங்களை மனதில் வைங்க. வெற்றி நிச்சயம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற காணொளி தினமும் வருங்க. ராசி பலன், தினமும் ராசி பலன், மாத ராசி பலன், வார ராசி பலன் சொல்லி நம்ம சேனலை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.